ஏன் அழுற? இங்க பாரு. ஏன் அழுற? விஷயத்தை சொல்லிட்ட. 2000 ரூபாய் தொலைஞ்சு போச்சுங்க. 2000? உனக்கு எது? டெபாசிட் கட்டுறதுக்காக அழகு கொடுத்தாரு. அழகுக்கு எது 2000 ரூபாய்? ரயில தலையை கொடுக்கிறதுக்கா? எனக்கு எல்லாம் தெரியுண்டா. நீ காசு போட்டு வந்தாரு. அதைத்தான் செய்வேன், அதைத்தான் செய்வேன். உன்னை நம்பி வந்த பொண்ணுடா, கழுத்தை கேட்டுட்டாடா. உன்னை பெற்ற கடமைக்காக நான் இவளுக்கு சோறு போடுறேன்டா, சோறு போடுறேன். இந்த பாரு, சத்தியமா சொல்றேன், இனிமே கண்டிப்பா என் முகத்துல நீ முழிக்கவே கூடாது. நீ என் மகனா? வா, நீ அழுகிற நம்ம தலையெழுத்தியா? தலையெழுத்து. இந்த பாரியா, இனிமே அந்த பையன் அந்த வீட்டு வாசப்படி மிதிக்கவே கூடாது. போடி உள்ள போ. என்னடா எல்லாரும் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. என்னடா? யார் அழுகிறது? எதுக்காக அழுகுறாங்க? இந்த எழுத்து வீட்டு பார்வதி அம்மா இல்ல, அந்த அம்மா பையன் சிகப்பா பாபுன்னு ஒருத்தன் ஓடி வருவானே, அவன் நேத்து போயிட்டான். போயிட்டானா? எவ்வளவு பணத்தை தூக்கிட்டு போனா? யோ, செத்து போயிட்டாயா. செத்து போயிட்டானா? என்னடா சொல்ற? என்னத்தேன்னு சொல்றது? புருஷன் போன நாள்ல இருந்து அந்த ஜவுளி கடைக்காரன் தயவுல தான் காலத்தை ஓட்டிட்டு இருந்தாங்க. இப்ப அவனும் கைய விரிச்சிட்டான். பாவம், அந்த பையன் பட்டினி கிடந்தே போய் சேர்ந்துட்டான். ஆமா, இந்த நாய்க்கு பையன் ஒருத்தன் இங்கே வந்து படுத்து கிடப்பானே, அவன் எப்படி இன்னமும் இங்கதான் இருக்கானா? எங்க சனீஸ்வர நாட்டை இன்னும் ஒட்டிக்கிட்டு தான் திடுறான். நான் நினைக்கிறேன் அவன் வந்த நேரமோ என்னமோ தான் இந்த குடும்பத்தை இந்த ஆட்டுது. ஒரு நிமிஷம் இல்லைங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் இந்த ரூம்குள்ள வாங்க. என்ன மன்னிச்சிடுங்க, உங்களை வச்சுட்டு நான் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாது. இத சொல்லத்தான் கூட்டிட்டு வந்தியா? ஆமாங்க, நாளைக்கு நான் சொல்லாமையே போயிட்டுதான் நீங்க நினைக்க கூடாதே. மான மரியாதை தான் முக்கியம்னு நான் இவ்வளவு கஷ்டத்தையும் ஏத்துக்கிட்டேன். ஆனா இப்போ எங்க அம்மாவுக்கு அடுத்த வாரிசு உருவாயிடுச்சு. இனிமே நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால எல்லாத்துக்கும் கொஞ்சம் விஷத்தை கொடுத்துட்டு நானும் செத்து போயிடலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். நான் முதல்ல இங்கிருந்து போகணும்னு தான் நினைச்சேன். ஆனா இப்போ உங்களுடைய சாகணுங்கிறதா என் முடிவு. வேண்டாங்க, நீங்க உங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து அவங்க சொல்றபடி ஒரு கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. நான் இப்ப இங்கிருந்து புறப்பட்டது கூட வீட்டுக்கு போறதுக்காக இல்லை, தற்கொலை பண்ணிக்கலாம். நம்ம 2 பேரும் ஒன்னா போனா அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதை நீ கேட்கிறாத. நான் சொல்றத கல்யாண ராத்திரியும் கடைசி ராத்திரியும் ஒரே நாள்ல நடக்கணுங்கிறது தான் நம்ம தலையெழுத்து போல இருக்கு. நான் இத்தனை நாள் என் குடும்பத்தோடு இருந்துட்டேன். கடைசி ஒரு தடவையாவது
உங்க அப்பா அம்மாவை பார்க்க உங்களுக்கு ஆசை இல்லையா? ஒரு தடவையாவது உங்க அம்மாவையாவது பார்த்துட்டு வந்துருங்களேன். மூர்த்தி, 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 எப்படி இருந்தவன் எப்படி ஆயிட்டடா? என் வயிற்றுல பிறந்த உனக்கா இப்படி ஒரு நிலைமை உண்டாகணும்? ஐயோ, ஆளே மாறி போயிட்டேடா. ஆதி ஆளா வந்து நிக்கிறியே. சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? ரொம்ப நாள் ஆச்சுமா. உன் கையா ஒரு வாய் சாப்பிடலாம் தான் வந்தேன். கொஞ்சம் இருடா. மரியாதை படிக்கப்படா. அவன் ரொம்ப பசியோட வந்திருக்கான். நீ பேசாம ஏடா கிடக்க போடா. ஓடு. நீ எங்க இருக்கிற? என்னங்க என்னங்க அவன் தின்னுட்டாங்க. பசியோட வந்திருக்காங்க. ஒரு வாய் சாப்பிட்டு எங்க எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நான் தயவு செய்து நான் சொல்லிட்டு கேட்கிறேன். இல்லையா? நான் போறேன். ரெண்டு பாக்கெட் ஜாங்கரி கொடுங்க. என்னங்க சார்? என்னங்க சொல்லுங்க சார். என்னங்க என்னங்க கொஞ்சம் இருங்க வர்றேன்.
இதை வச்சு பணம் புரட்டிக்கோங்க. இப்பெல்லாம் எங்க அம்மா வீட்டுல பணம் வைக்கிறதே இல்லை. அதான் இதை வச்சு எங்காவது பணம் புரட்டிக்கோங்க. வேண்டாம், நீங்களே வச்சுங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க வச்சுக்கோங்க. வேண்டாங்க, சும்மா உங்களை ஒரு தடவை பார்க்கணும் போல இருந்தது, அதான் வரேங்க. நாங்கெல்லாம் சாப்பிட்டாச்சு, நீ இன்னும் சாப்பிடவே இல்லையாக்கா? என் மேல கோவமாக்கா? நாளையிலேருந்து நான் திருடாம ஒழுங்கா கடைக்கு போறேன்க்கா. நீ படுத்துக்கோப்பா. சரோஜா, நீ உள்ள போமா, நாங்க தூங்குறோம். அம்மா, சைக்கிள் கடையில 6 மணிக்கு வேலைக்கு வர சொல்லியிருக்காங்க. நாளை காலையில நேரத்தோட எழுப்பி விடுறியா? சொல்லுமா, நேரத்தோட எழுப்பி விடுறியா? சரிப்பா. நீங்க என்ன மறந்துடுவீங்களா? என்ன ஏமாத்துருவீங்களா? உனக்கு என்ன பைத்தியமா? என் கூட படிக்கிற பொண்ண ஒரு பையன் இதே மாதிரி லவ் பண்ணா. அவளை சினிமாவுக்கு எல்லாம் கூட்டு போனா. கடைசியில் என்னென்னமோ பண்ணிட்டு அவளை இப்ப பார்க்க கூட வரதில்லை. நாளைக்கு நான் ஊட்டிக்கு எஸ்கேஷன் போறேன். காலையில 5 மணிக்கே போயிடுவேன். போனா ராத்திரிக்கு தான் திரும்பி வருவேன். போயிட்டு வர மாட்டேல? உனக்கு என் மேல நம்பிக்கை, சந்தோஷத்தோட நாம நினைக்கிறோம்.